இப்ப நம்ம பார்க்க போறது பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது 40 6வது செய்யுள். இது வரைக்கும் 5 செய்யுள்கள் பார்த்தோம், 2 மங்கள வெண்பா பார்த்தோம். பகவான் எது சத்பொருள், எதுவா எதை உணரணும், எதை தரிசிக்கணும், எது கதியை காண்பிக்க போறது அப்படின்றத எம்பசைஸ் பண்ணி சொல்றார். அதாவது எல்லாரும் சொல்லியிருக்கா, நிறைய ரிஷிகள் சொல்லியிருக்கா, இதுதான் பொருள், இதைதான் நீ செய்யணும், இதைதான் அடையணும் அப்படின்னு நம்மளுக்கு அந்த மனக்காட்டுக்குள்ள வழி நடத்தி அழிச்சுட்டு போறதுக்கு பகவான் ரொம்ப அற்புதமா கைட் பண்றார். என்ன பண்ணணும், மனத்தினுடைய தன்மையை உரிச்சு விளக்கி காமிக்கிறார். அது எப்படி இருக்கு, எப்படி வருது, எப்படி போறது, உடல் விழுந்த பிறகு கூட மனம் எப்படி இருந்துட்டு இருக்கு, உடல் வரத்துக்கு முன்னாடி இருப்பது எது, இப்படி இப்ப ஆகாசம் எப்படி இருக்கோ, அனைத்து அண்டங்களையும் பேரண்டங்களையும் தன்கிட்ட வச்சுட்டு எப்படி இருக்கோ, அத போல மனம் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கு. ஆகாசமே மனத்திலிருந்து உற்பத்தியாகும் ஒரு பொருள். ஆகாசம் தமசா, ஒரு ஜட பொருள். அதாவது அதுக்கு உயிர் பாய்ச்சப்பட்டு இருக்கு, இன்டெலிஜென்ஸ் பாய்ச்சப்பட்டு இருக்கு. ஐம்பூதங்களுமே அதனுடைய சந்நிதி முன்னால இயக்கங்களுக்கு ஆட்பட்டு இருக்கு. ரீசைக்கிளிங் நடக்கிற மாதிரி எப்படி ஜலம் கடல்ல இருந்து ஆவியாகி திருப்பி மழையா பெஞ்சு திருப்பி கடல்ல போய் சேர்ந்து திருப்பி ஆவியாகி இப்படி எப்படி ரீசைக்கிள் ப்ராசஸ் நடக்கிறதோ, அப்படி ஒட்டு மொத்தமான அத்தனை போர்சஸும் அத்தனை எனர்ஜிஸும் அத்தனை மேட்டரும் இங்க வெளிவந்தது அனைத்துமே இன்க்ளூடிங் ஆகாசம், அனைத்துமே மனம். மனம்னா ஒரு சாஃப்ட்வேர். அது சந்நிதியில அவ்வளவு பவர் இருக்கு. எதனுடைய சந்நிதியில? பரம்பொருளுடைய சந்நிதியில, பிரம்மத்தினுடைய சந்நிதியில, அறிவாய் இருக்கும் பேருணர்வனுடைய சந்நிதி அப்பேற்பட்ட பவரை கொண்டது. அதனுடைய பவர்லேருந்து இது உற்பத்தி ஆகி, அதாவது மாயாசக்தி என்ற அந்த மனம் உற்பத்தி ஆகுது. மனம்னு நம்ம சொன்னாலே நம்ம என்ன பண்றோம், ஒரு ஹியூமன் பீயிங்கோட தான் அதை சேர்த்து யோசிக்கிறோம். எல்லாத்துக்குமே மனம் இருக்குங்க. ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும். ஆனா எல்லாம் என்ன லெவல்கள் வேற. அவ்வளோ 5 அறிவு பிராணிக்கு பேச தெரியாது. அதுவும் எஜமானன் என்ன கொண்டு வரா, அன்பா பாக்குறானா, ஆகாரம் கொடுக்க போறானா, கொடுக்கலையா அப்படின்றது அவனுடைய மூடெல்லாம் கூட கணிக்கும். ஆனா பகுத்து அறிஞ்சு பேசுறதுக்கு உண்டான புத்தி கிடையாதுங்க, புத்தி திறன் கிடையாது. எஜமான் கொல்றதுக்கு வந்தா கூட கொல்றதுக்கு வரான்றது தெரியாம இருக்கும். அதனாலதான் இங்க எந்த பொருள் மாய பொருள், அந்த மாய பொருள் நம்ம கிட்ட எப்படி இருக்கு, அது எப்படி தினம் விழிப்பு நிலையில வந்துட்டு போறது. நாம் எழுந்துக்கும் போதே நம்ம மனம் எழுதுறோம். மனம்னு ஒரு பொருள் கிடையாது. எண்ணங்களோட தாக்கங்களோடையும் பழைய நினைவுகளோடையும் புது கர்மாக்களோட கமிட்மெண்ட் வச்சுட்டு தனித்த இந்த உடலை தன்னுடைய ஆளுமை கீழே இருக்கிறதா நினைச்சுட்டு இருக்கிற அந்த சாஃப்ட்வேர், ஒரு உந்தும் சக்தி, தற்போதம் அப்படின்றா. தற்போதம், போதம் தான் தெரியும். குடிகாரன் எப்படி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான், அது போதை ஏத்திக்கிறான். இது தனக்குத்தானே ஏத்திக்கிற போதை. இதுக்கு பலவித காரணங்கள் இருக்கு.
அறியாமைதான் மெயின் காரணம். தான் என்னன்றது தெரியாதுதான் அறியாமை. தன்னுடைய சொரூபம் எப்படி இப்போ எழுந்துண்டு உடம்பாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் உணர்ச்சிகளாகவும் இங்க விவகரித்துக் கொண்டிருப்பவன் எவன் அப்படின்றது தெரியாதுதான் அறியாமை. அதனாலதான் வழிமுறைன்றதை நம்ம பார்த்தோம்னா சத்சங்கம் மூலமா தான் வழிமுறை இருக்க முடியும். மனமாவே இருந்துட்டு மனத்தை தேடி இருக்கிறதுன்றது, மனம்னா என்னன்னு பாக்குறதுன்றது, மனமே மனத்தை என்னன்னு பாக்குறதா, எண்ணமே எண்ணத்தை என்னன்னு பாக்குறதா. அதனாலதான் இங்க பிடிபடாமல் இருக்கு, வழிமுறை பிடிபடாமல் இருக்கு. ஏன்னா மனத்தை தேடுபவன், மனம்னா என்னன்னு பார்ப்பவனே மனம், அவனே மனம். தேடுபவனே எண்ணமே மனம். திருடனே போலீஸ்காரன் ட்ரெஸ்ல இருந்தா திருடு போன பொருள் கிடைக்குமா? அவனை சந்தேகமே பட மாட்டோம். கொஞ்சம் கூட சந்தேகம் வராது. அதனாலதான் சந்தேகப்படுறதுக்கு சந்தேகிப்பவனே சந்தேகிக்கணும். எந்த உணர்ச்சிக்கு ஆட்பட்டாலும் யாரோ நம்ம கிட்ட ஆன்மீகத்தை தேடுறான் இல்லையா, அவனையே பார்க்கணும், அவனையே தேடணும். அவன் எங்கிருந்து வரான், ஆழ்ந்த உலகத்துல எங்க இருந்தான் அப்படின்னு பார்த்தா நிசப்தமாயிடும், ஒண்ணுமே இருக்காது, சைலண்ட் ஆயிடும். அந்த ஒண்ணுத்துக்கு தான் மனம் கொஞ்சம் கூட எழும்பாமல் நிச்சலனமா நிற்கும். தேடுபவனே தேடினாதான், பார்ப்பவனே பார்த்தாதான், கேட்பவனையே பார்த்தாதான், சிந்திப்பவனையே பார்த்தாதான். பார்த்தல்னா என்ன அப்படின்றத செய்முறையை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த பாட்டு இந்த வீடியோ காட்சிக்கு கீழேயோ மேலேயோ எழுதி போட்டிருப்பேன். யூடியூப்லயா இருந்தாலும் சரி, யூடியூப்ல அந்த கீழே வரும் டீட்டெயில்ஸோட. maitreya.comல விளக்கமா எழுதி போட்டிருப்பேன். அந்த பாட்டை கூடயே மனசுல நிறுத்தி இந்த வீடியோ சத்சங்கத்தை கேளும். இப்ப இந்த பாட்டு பார்ப்போம். இந்த பாட்டு என்ன, பகவான் என்ன சொல்றான்னு பார்ப்போம். 6வது பாட்டு. உலகைம் புலன்கள் உருவீரன்றவை புலனைம் பொறிக்கு புலனாம் உலகை மனம் ஒன்றையும் பொறிவாயால் ஊர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகுண்டோ அறை. முதல் சென்டென்ஸ் உலகு ஐம்புலன்கள் உரு வேறு அன்று, ரெண்டும் ஒன்னே. உலகம் ஐம்புலன்கள், நம்ம கிட்ட 5 புலன்கள் இருக்கு, ஞான புலன்கள் இருக்கு. அந்த ஞான புலன்களுக்கு ஃபெட்டர்ஸ் மாதிரி, கதவுகள் மாதிரி, கண்கள் காதுகள் மூக்கு அப்படின்னுட்டு உடல்ல அவயவங்களா மேல, உடல் மேல இருக்கு. அது வழியாதான் நம்ம டேட்டாவை சேகரிக்கிறோம். யார் சேகரிக்கணும்னு கேட்டா, நாட்டம் யாருக்கு இருக்கோ அவன் அந்த டேட்டாவோட உழந்துட்டே இருக்கான். புலன்களை யூஸ் பண்ணி உழந்துட்டே இருக்கான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். வீட்டுக்கு வரும்பொழுதே டிவி ஞாபகத்தோட வரும், வீட்டுக்கு வரும் பொழுதே அந்த சீரியல் என்ன நடந்திருக்கு, வீட்டுக்கு நுழையும் பொழுதே அந்த ப்ரோக்ராம்ல அதை எப்படி எடுத்துன்னு போறோம். ஒரு கண்டினியூட்டி, சைக்கலாஜிக்கல் கண்டினியூட்டி உள்ள மனம் வச்சுட்டு இருக்கு. பேப்பர் காத்தால வரத்துக்கு முன்னாடியே நேற்றுக்கு விட்ட இடத்துல சைக்கலாஜிக்கலா அந்த விஷயம் எப்படி போயிருக்கு, நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிற விஷயம், பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கிற விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு, இது எல்லாமே என்ன உள்ளே இருந்து ஒருத்தன் உந்தி தள்ளிண்டே இருக்கான். இததான் பகவான் இப்ப சொல்றாரு. அங்கே காட்சியா உனக்கு தெரிய போறிய விஷயங்கள் இன்றைக்கு காலையில நாளைக்கு காலையில
நாளைய உன்னுடைய விடியல், உன்னுடைய மனத்தினுடைய விடியல், நாளைய முழு தினம் உன்னுடைய வாழ்க்கை, அது எல்லாமுமே உன்னுடைய புலன்கள் மூலமா உள்ளேந்து உந்தி தள்ளுற மனத்தினுடைய வெளிப்பாடு தானே தவிர வெளியில ஒண்ணுமே இல்லை. இதுதான் பகவான் சொல்ற. ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். இது ஒரு சயின்ஸ். ஆன்ம விஞ்ஞானம்னா என்ன? நான் என்ற ஒரு பொய்ப்பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல எங்கேயோ சென்று ஒடுங்கி ஒரு பொருள்ல ஒடுங்கி இந்த உடலை கட்ட போல ஆக்கி அறியாமை காட்படுத்தி ஆண் பெண்ணு எதுவுமே வித்தியாசம் தெரியாம மனத்தால் கற்பிக்கப்பட்ட அனந்த கோடி வித்தியாசங்களும் அங்கு இல்லாமல் இருந்துவிட்டு திருப்பி ஆழ்ந்த உறக்கம் கலைஞ்சு மனம்னாலே என்ன, தாக்கங்கள் அனைத்தையும் சுமந்து கொண்டு ஒரு எனர்ஜின்னு சொல்றதா, சக்தின்னு சொல்றதா, ஃபோர்ஸ்ன்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது, அருவம் எதற்கும் பிடிபடாது. இந்த உலக கேட்ஜெட், சயின்டிபிக் கேட்ஜெட் எதுக்கும் பிடிபடாது. இப்ப இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம், டிடெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாம் லைட் டிடெக்டர் டெஸ்ட் அது இதுன்னு யூஸ் பண்றாங்க. பட் இததான் அவன் சிந்திச்சுட்டு இருக்கான்றத சொல்லவே முடியாது. கோமால ஒருத்தர் 20 வருஷம் 30 வருஷம் கிடந்து என்ன சிந்திச்சுட்டு இருக்கான்னு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு கண்ட்ரில 35 வருஷம் கோமால இருந்துட்டு கோமால இருந்து வந்த உடனே ஆஸ்பத்திரியில நடந்த அத்தனை தகிடுதத்தையும் அவர் வெளில சொன்னாராம். அவர் முடிச்சிட்ட பிறகு யார் யார் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொன்னாராம். அத போல உடலை கிட்டத்தட்ட கிளினிக்கலி டெட், வெதர் கோமால இருந்து ரெவர்சபிள் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸா இல்லாட்டி இர்ரெவர்சபிள் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் தெரியாது. அப்படி இருந்து வெளியில வந்தா வரலாம். ஆனா உள்ள சாஃப்ட்வேர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. அதாவது மனத்துல வேலை நடந்துட்டே இருக்கு. மனத்துல நுட்பமா வேலை நடந்துட்டு இருக்கு. மனம் தான் ஒரு சென்டர்ல ஊன்றி நின்று கொண்டு ஒவ்வொருவரும் தனிமைப்பட்டு அந்த மனத்துக்கு அடிமையாகி அதுல தனிமைப்பட்டு தொடர்ந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டினியூட்டில இருந்துட்டே இருக்கும். உடல் இருக்கோ இல்லையோ, உடல் ஒரு நிழல், தேவைப்பட்டப்போ அதை யூஸ் பண்ணிக்கும். மனம் ஒரு அற்புதமான ஒரு அவாந்தரமான ஒரு சக்தி. அது அதனால அது பிரபஞ்சம் பூரா கிடக்கு. மாயா சக்தின்னா நம்ம ஏதோ வெறும் ஒரு வார்த்தை கிடையாது. இல்லாத சக்தி தான். தனக்குன்னு ஒரு இருப்பு இல்லை. ஆனா மாயைக்கு அகப்பட்டுண்டவளுக்கு தான் தெரியும் நான் என்னை அறியல அப்படின்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? மாயை என்ன அர்த்தம்? மாயை விலகி ஞானம் அடைஞ்ச காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்பவே முன்னாடி இருந்தது மாயைக்கு ஆட்பட்டதுன்னு தானே அர்த்தம். இப்ப மாயை விலகிடுத்து, மாயே இல்லைன்றதையும் உணர்றா, மாயையே இல்லைன்றதையும் உணர்றா. நுட்பமா இங்க பகவான் பிரிச்சு காமிக்கிறார். அதாவது தோன்றியுள்ள பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சத்துல புலன்கள் வழியா வெளிச்செல்லுகிற தனித்த அகந்தையை கொண்ட மனமும், அதாவது நாட்டங்களுடைய ஒருமித்த ஒரு புள்ளி உடம்புல மனம்ன்ற ஒரு பேரோட, தற்போதுன்ற பேரோட, அகந்தைன்ற பேரோட எழும்பி எழும்பி விழிப்பு நிலை பூரம் விவகரித்து உடலால அதுக்கு மேலும் ஈடு கொடுக்க முடியாம டயர்ட் ஆச்சுன்னா திருப்பி உள்வாங்கி எங்கேயோ சென்று மறைந்து திருப்பி அந்த உடல் தூரம் வெளில வருது. இறந்த பிறகு வருது. இறந்த பிறகு வேற ஒரு உடல். சர்வ சாதாரணமா அனந்த கோடி ஜென்மங்கள் முன்னாடி நம்ம இருந்திருக்கோம், பின்னாடி இருக்க போறோம். இது ஒரு டைம்லெஸ் பிரம்மாண்டம். பின்னாடி வரப்போற பிறவிகளும் இருக்கு.
எங்க இருக்கு? இப்போ நான் ஞானமயமா ஆறேனா, அறியாமையை களையறேனா, விவரத்தை புரிஞ்சுக்கிறேனா, இவன் யார் அப்படின்றத டிசைட் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த ஆன்ம விஞ்ஞானத்தை நான் சாடுறேனான்றத பொறுத்து இருக்கு பிறவிகள். சாரலைன்னா என்னென்ன தாக்கங்கள் எப்படி இப்படி இருக்கோ அது அப்படியே விரிஞ்சு 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 எங்க வேணா கிறிஸ் கிராஸா பறவையா இருக்காங்க, மிருகங்களா இருக்காங்க, மனிதர்களா மாறுறாங்க. ஆட்டோ மோட் மாதிரி. எப்படி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் வந்து நம்ம கேட்கிற வெப்சைட்டை பிரவுசர் சர்வர் மூலமா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமா, இந்த சர்ச் இன்ஜின் மூலமா போய் அந்த ஹோஸ்ட் வெப்சைட் இருக்கிற இடத்த போய் திறந்து எப்படி கொண்டு வந்து கொடுக்கறதோ அதை போல நம்மளுடைய வாசனைகள் தனக்குத்தானே அற்புதமான மனத்திலேயே சிருஷ்டிச்சுக்கிறது. சுட்டறிவு திறன், கலைகளுடைய திறன், இந்த உலக விஷயங்களை பற்றிய திறன் அத்தனையும் எந்தெந்த அளவுக்கு எங்கெங்க விட்டுருக்கோ, எது எது மேல எவ்வளவு நாட்டமோ, நுட்பமான நாட்டங்களோ, எது எது மேல எவ்வளவு பயங்களோ, எல்லாமே மனத்துக்கு தானே. அப்படியாக இருக்கிற மனம் தனக்குத்தானே தனக்கு ஏற்ற குடும்ப சூழலையும் தேர்ந்தெடுத்து தனக்கு ஏற்ற அந்த கர்மங்களுக்கு ஏற்ற விளைவுகளை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திட்டு திரும்பி 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 வந்தே ஆக வேண்டும். நியதி இது. இது நியதி. ஏன் இந்த நீதின்னு நம்ம கேட்கவே முடியாது. ஆனா உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதுல நிறைய பாடங்கள் இருக்குன்றத மாத்திரம் நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தினம் தினம் இந்த விழிப்பு நிலை வந்து வந்து போகிறது. இந்த விழிப்பு நிலை யாருக்கு வந்து போகிறதுன்னு பார்த்தா, ஒரு பொய்யுருவம் தானாகவும் காண்பவனாகவும் கேட்பவனாகவும் ருசிப்பவனாகவும் சிந்திப்பவனாகவும் பயப்படுபவனாகவும் தேடுபவனாகவும் ஓடுபவனாகவும் நிராகரிப்பவனாகவும் அத்தனை வினை சொற்களையும் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 வயசு குழந்தை இருட்டை பார்த்து பயப்படுறதுன்னா அது கூட அதுல அடக்கம். அத்தனையும் பிரவாகமா தண்ணி வந்து எறும்புகள் சாரி சாரியா போயிட்டு இருக்க இடத்துல அப்படியே தண்ணி அதுல போய் அத்தனை எறும்புகளும் மூழ்கி இறந்து போறது, அது எல்லாமே நடக்கும். அவைகளுக்குள்ள இதயம், அதுக்குள்ள இருக்கிற மனம், அதுக்குள்ள இருக்கிற உணர்ச்சி எல்லாம் அடக்கம். ஒரு செடி காட்டாறுல அடிச்சுட்டு போறது அது கூட அடக்கம் இல்லை. இந்த மனமே தான் உலகம். அததான் அந்த லைன் பிரிக்கிறார், கிளியரா பிரிக்கிறார். அதனால மனத்துக்குள்ள ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. குருடன் கையை பிடிச்சிட்டு குருடம் போற மாதிரி அது. எல்லாரும் என் கையை பிடிச்சுக்கோங்க, நான் உங்களை பத்திரமா அழிச்சுன்னு போறேன்னு ஒரு தலைமை குருடன் மீதி 12 குருடர் நான் பின்னாடி அழிச்சுன்னு போய் கரெக்டா முன்னாடி இருக்கிற பெரிய பிளந்த அவனோட லைனா எல்லாரும் விழுந்து மாண்டார்களாம். இதுதான் மனத்தை நம்பி விழிப்பு நிலையில மனத்துக்குள்ள ஆன்மீகம் ஒண்ணுமே இல்லை, நான் யார் விசாரம் அதுக்குள்ள பண்ணல. அதனாலதான் மார்க் பண்றாரு. ஜடப்பொருள்ல போய் தேடாத. மனம் வந்து ஒரு ஜடப்பொருள். உலக காட்சிகளாகவும் நாம உருவங்களாகவும் திரிப்புடிகளாகவும் கர்மாக்களாகவும் தனித்த ஜீவன் கிட்ட புதிஞ்சிருக்கிற வாசனைகளாகவும் விரிந்து பறந்து எல்லையில்லாத கால ஓட்டங்கள்ல போயிட்டு இருக்கு. அங்க போய் தேடாதப்பா, ஒன்னும் கிடைக்க போறது இல்ல.
அப்படின்றதுதான் இங்க இந்த பாட்டுல அந்த கிளியர் கட்டா பிரிக்கிறார். மனமும் உலகமும் வேற இல்லை. இன்ஃபேக்ட் உலகத்தை தனக்குள்ளேந்து விரிக்கிறது, தன்னுடைய சுட்டறிவு தான் விரிஞ்சு வருது. ஒவ்வொரு ஜென்மத்துல அப்பா அம்மா அத்தனை உறவினர்கள் நண்பர்கள் அந்த சமூகம் அனைத்துமே எல்லாமே ப்ரீடிட்டர்மின்ட். சூரியனுக்கான வயது இருக்கா இல்லையா? எத்தனை கோடி வருஷங்கள் அது இருக்க போறதோ தெரியல. அதான் அது வயது தானே. அது சூரியனை நம்பின்னு இருக்கிற அத்தனை கோள்களும் அத்தனை கோடி வருஷங்கள். அதற்கு முன்னாடி சூரியன் மறைவதற்கு முன்னாடி சூரியனே முடிவுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த கோள்களும் முடிவுக்கு வரும். ஆக மொத்தத்துல எல்லாமே ஒரு காலத்துக்குள்ள அகப்பட்டதா இல்லையா? இது ஒரே ஒரு நட்சத்திரம் சூரிய குடும்பம். இன்னும் கோடானு கோடி பூமிகள் இருக்கான். இத இந்த பூமியில 5 அறிவுக்கு உட்பட்டதுல இறைவனுடைய கருணைக்கு ஆட்பட்டு மோட்சம் அடைந்த 5 அறிவு பிராணிகளும் இருக்கு. ஆனால் மனுஷன்றவன் 6வது அறிவான புத்தித்திறன். என்ன புத்தித்திறன்? என்ன ஸ்பெஷாலிட்டி? அவனுக்கு தனக்குள்ளேயும் பார்க்க முடியும். இப்ப இந்த சத்சங்கத்தை வெறும் வார்த்தைகளா கேட்காம வார்த்தைகளின் ஊடே இருக்கிற அந்த மௌனம் மூலமா பிரதிபலிக்கிற சத்தியத்தை நேர காண முடியும் இல்லையா? அது இங்க எந்த ஜீவராசிக்கு முடியும்? ஆனாலும் முடியும்ன்றாங்க. அருவமா தேவர்கள் கேட்டு இருக்காங்களாம். அருவமா பல பிராணிகள் பல பேர் கேட்டு இருக்காங்களாம். ஒரு பேச்சு நடக்கிறதுனாலும் ஒரு சத்சங்கம் நடக்கிறதுனாலும் எத்தனையோ அந்த இடத்துல சங்கமிக்கணும். எத்தனையோ பேர் கேட்கறதுக்கு நடக்கிறதாம். புத்தர் மகான் புத்தர் சத்சங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா 33 கோடி தேவர்களும் கேட்பானாம். அருவமா இருந்து கேட்பாங்க. அது அவருக்கு தெரியுமா? யார் கேட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது வெற்றிடம்னு நம்ம லேபிள் பண்ணி கண்டிஷன் பண்றதுக்கு நம்ம புத்திக்கு தகுதி கிடையாது. இந்த பாட்டை பார்ப்போம். உலகு ஐம்புலன்கள் உருவேரன்று அவ்வைம்புலன்கள் ஐம்பொறிக்கு புலனாம். ஐம்பொறிகள் மூலமாக அனைத்து விஷயங்களும் புலப்படுகிறது. என்ன புலன்கள்? நுட்பமான புலன்கள் அனைத்தும். ஆர்ட் ஒர்க் பண்றோம். விரலா பண்றது? மனத்துல ஏற்கனவே அந்த பிக்சர் அன்ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா விதமான உபகரணங்களும் பேப்பரு, பெயிண்டிங் பிரஷ், ஸ்கெட்ச் போடுறதுக்கு பென்சில் எல்லாம் ஒரு சேர வந்த உடனே கை தானாக அந்த ஸ்கெட்சை அவுட்லைன் போட்டுட்டே வருது. எல்லாம் மனத்திலேருந்து உள்ளேந்து வருது. அந்த இடத்தை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா ஆயிடும்? அங்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா அதாவது காட்சி ஒலி இது இருந்தாதான் ஏதோன்னு நினைச்சுக்கிறோம். நம்ம அதுக்கு பந்தப்பட்டுட்டோம். மனமே இது ரெண்டுத்துல தான் மாட்டின்னு இருக்கு. ஆடியோ வீடியோ நம்ம வீட்லயே பவர் போய் இருட்டில் நடந்தோம்னா கூட கண்ணுக்கு தான் தெரியல. கண்ணுக்கு அவ்வளவுதான் சக்தி. கண்ணுக்கு இருட்டுல புலப்படாது, அவ்வளவுதான். பட் இருட்டாயிருக்குன்றது ஏதோ பாக்குறது இல்ல. ஒண்ணுமே
ஒண்ணுமே தெரியலன்றது தெரியறது இல்ல. எந்த சென்டருக்கு தெரியுது? அந்த சென்டருக்கு தெரியாதே கிடையாது. அதனால்தான் அது ஞானமயம். அது உண்மையான ஞானமயம். இது சுட்டறிவு பதிவுகளை கொண்ட ஒரு இயங்கும் இயந்திரம். அதனாலதான் நம்மளுக்கு இந்த உடல்ல வந்து மாட்டிண்டு ஏதோ ஒரு காலத்துல ஒரு டெட்லைன் எல்லாருக்குமே இருக்கு. தோற்றத்துக்கு வந்து அனைத்துக்குமே இருக்கு, இன்க்ளூடிங் சூரியனை கூட. இன்க்ளூடிங் சூரியனை கூட. விழிப்பு நிலையிலேயே ஏதோ ஒரு பொருள் நாட்டமோ இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை நாட்டமோ ஏதோ ஒரு பொறுப்பு நாட்டமோ, அந்த பொறுப்புக்கு பின்னாடி கூட நாட்டம் கொண்டவன் இருக்கான். நாட்டம் கொண்டவனா இருக்கிறதே வந்து அந்த உணர்ச்சி குவியலா இருக்கும். அந்த ஒரு மையம் அகந்தை தான். அது யாருன்னு ஒரு செகண்ட் பார்த்தோம்னா பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இதெல்லாம் ஒரு சாதக முறைன்னு மனம் வந்து நம்ப மறுக்கும், நம்புறதுக்கு அலோ பண்ணாது. ஏனென்றால் போலீஸ்காரன் உடையில் இருக்கும் திருடன். சத்சங்கம் விளக்க மழையா இருக்கும், தெளிவு பிறக்கும், புலப்படும். ஆனால் உங்களால சொல்ல முடியாது, உணர்வீர்கள், விவரிக்க முடியாது. ஏன்னா மனம் இல்லாட்டி, மனம் தான் ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அத்தனை வார்த்தைகளையும் வச்சுட்டு இருக்கு. இட்ஸ் ஒன்லி ஃபங்க்ஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதற்கு மேல அது ஒரிஜினல் அறிவு பொருள் இல்லை. உண்மையான சிற்பொருள் அது அல்ல. சிற்பொருள் அருவ பொருள், ஆனால் வஸ்து. சமஸ்கிருதத்துல வஸ்துதக அப்படின்னு. வஸ்துதகன்னால என்ன அர்த்தம்னா ரியலி ஸ்பீக்கிங், பிராக்டிகலி ஸ்பீக்கிங் அப்படின்னு அர்த்தம். பரம் பொருள் தான் சொல்றோம், மேலான பொருள் அது. மேலான பொருள் தன் நிலையிலிருந்து இறங்கிறது. ஆனா சந்நிதியிலேயே இவ்வளவு நடக்கிறது. அது சந்நிதியில அண்ட பேரண்டங்கள் அனைத்தும் இருந்து கொண்டிருக்கின்றன, இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தனித்த ஜீவன் கிட்ட அகந்தையாவும் ஒன்று தோன்றுகிறது. ஆனா அகந்தை என்ன பண்றது? இது எல்லாத்தையும் அதனுடைய சக்தி மூலமா ஐம்புலன்களை கொண்டு உபயோகிச்சு உணர்றதுனாலேயே தானே ஒரு அறிவு பொருள் நினைச்சதுதான் இங்க அறியாமை. அறியாமைன்றதுல ரெண்டு நடந்துடுது. விபரீதம், அதாவது இருக்கிறத இல்லாத மாதிரி நினைச்சுக்கிறது, இல்லாததெல்லாம் இருக்கிறதா நினைச்சுக்கிறது. இதுதான் விபரீதம். என்ன விபரீதமா பேசுற அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன டோட்டலா யூ ஹவ் மிஸ் அண்டர்ஸ்டூட் அப்படின்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். இங்க அப்படிதான் நம்ம ஆன்மாவை, ஒரு பொருளை, மெய்யுணர்வை, ஞான பொருளை, ஞான வஸ்துவை, அறிவு ஒளிய இல்லாம பண்ணிட்டோம். பொய்யே இருக்கிறதா? பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே இருந்து பொய்யிலேயே விழிப்பு நிலை தோறும் அதை இன்னும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறோம். பை டிஃபால்ட் வந்து ஈகோயிஸ்டிக்கா தான் போயிட்டு இருக்கோம், ஈகோசென்ட்ரிக்கா தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இங்க பகவான் வந்து அற்புதமா வந்து பிரிக்கிறார், கிளியரா பிரிக்கிறார். உலகு ஐம்புலன்கள் உருவேறென்று அந்த ஐந்து புலனும் பொறிக்கு புலனாம்.
ஒரு ஒரு ஊடகம், இன்ஸ்ட்ருமெண்ட். 5 பொறிகள், கண்ணு காது மூக்குன்னு பொறிகள். ஆனா அவைகள் புலன்களுக்கு. புலன்கள் என்ன? விஷயங்கள் மேல விஷயங்களாவே இருக்கும். நம்ம எழுந்துக்கும் பொழுதே சின்ன பசங்க அன்னைக்கு கிரிக்கெட்டு, அன்னைக்கு விளையாட்டு, அன்னைக்கு ஃப்ரெண்டை பாக்குறது, சின்ன பசங்க நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. எல்லாருக்குமே we are locked, we are preoccupied. எல்லாருக்கும் கால் ஷீட் புக்கான மாதிரி எப்படி சினிமா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் கால் ஷீட் த்ரூ அவுட் இயர் புக்கான மாதிரி என்னைக்கு என்ன ஷாட்டு, எந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்கற மாதிரி இங்க நமக்கு நாமே, ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே யாருன்னு தெரியாதனால வாரி இறைக்கிறோம். புத்தி மூலமா அகந்தியை பெருக்கின்றே இருக்கணும். இதுதான் இங்க பகவான் சொல்றார். உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகு உண்டோ அறை. எல்லா பாட்டிலும் கடைசி வார்த்தை பாத்தீங்கன்னா கழறு அப்படின்ற, கூறு அப்படின்னு அர்த்தம். அறைன்னா எஸ்டாப்ளிஷ், get established to the fact that there exists nothing except this mind. When மனம் வரும் பொழுது மனமே உலகம். அகந்தை எப்பவுமே பேனிக் பட்டனோடயே இருக்கு. ஒரு நாட்டம். எப்படி சின்ன பசங்களுக்கு பிடிவாதங்களோடயே அவ இருக்காளோ, அழுக, ஆவேசம், கோபம், ஆட்டம், ஓட்டம் எல்லாம் இருக்கோ, அதே போலதான் அனைவரும். அது பேனிக் பட்டனோடயே இருக்கு. கமிட்மெண்ட் முடிஞ்சாகணும். ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் நான் அப்பாவை நச்சரிக்கலைன்னா எனக்கு வேண்டிய பொருளை அவர் வாங்கிட்டு கொடுக்க மாட்டார்னு என்னுடைய எண்ணத்து மேலேயே எனக்கு நம்பிக்கை கிடையாது. சோ நான் ஞாபகப்படுத்தி நச்சரிக்கணும். எல்லா இடத்துலயும் எல்லாரோட பிஹேவியரையும் கூர்ந்து கவனிங்க. எல்லா ரிலேஷன்ஸ்லயும் கூர்ந்து கவனிங்க. எல்லா ரிலேஷன்ஸுக்குள்ளேயுமே எதிர்பார்ப்புகள், உரிமைகள் இதுதான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பேனிக் பட்டன் பின்னாடி வச்சுட்டு தனக்குத்தானே டைம் பாம் செட் பண்ணிட்டா மாதிரி எல்லாருமே காலத்தை தாங்களே கமிட்மெண்டா உருவாக்கி தாங்களே மாட்டிண்டு எப்படி பாக்குறது? எப்படி நிதானப்பட்டாதான் முடியும். ஒருவர் தான் இதை உணர்த்த முடியும். எந்த புத்தகங்களும் உணர்த்தி விடாது. எந்த ஆசிரமங்கள்னு சொல்லப்படுற எந்த கட்டடங்களும் அந்த கட்டடங்களுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவாளும் யாராலையும் எதையும் உணர்த்திட முடியாது. ஏன்னா இது ஒருவன் தானே தனக்குள்ள தன்னை யாருன்னு கவனிச்சு அடைய வேண்டிய ஒரு பொருள். இதை யாரும் கொடுத்துட முடியாது. யாருக்குமே கொடுத்துட முடியாது. உணரலாம், மிக எளிது. இந்த சைடுல இருந்து அந்த சைடு வந்துட்டோம்னா தொடர்ந்து இந்த சத்சங்கங்களை நுட்பமா வெறும் வார்த்தைகளுக்குள்ள மாட்டிக்காம சத்திய பொருளை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு சத்சங்கம் அப்படின்னு அந்த ஊடே அந்த மௌனத்துல ஸ்டில்லா இருந்துட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், வெறும கேட்டுட்டு இருக்கணும். 6 மாசத்துல தாட்ஸ் டிராஸ்டிக்கா குறைஞ்சிடும். என்ன ரொம்ப பிரச்சனையே இல்லாம இருக்கேன்றதுதான் பிரச்சனையா இருக்கும். இப்போ எங்க போச்சுன்னே தெரியலையே அப்படின்றதுதான் பிரச்சனையா இருக்கா மாதிரி. அப்படி
அப்படிதான் இருக்கும். ஏன்னா இல்லாத பொருள், இல்லாத உலகம், மனத்தால சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், எண்ணங்களாலையும் ஞாபக பதிவுகளாலையும் தொடர்ந்து 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 சங்கிலி தொடர் போல கியூல வந்துட்டே அந்த ஜீவனை பொய்யா அந்த உடலுக்குள்ள, அந்த உடலே ஜீவன் மாதிரி, தேகமே ஆத்மா போல, தேகமே பரம்பொருள் போல ஆக்கி ஒரு ஜலத்தோட அவனை தவிக்க விட்டு கிடைக்கிறது கிடைக்கல. பண்ணலாமா கூடாதா அப்படின்னு எப்ப பாரு எல்லாத்துலயுமே அட் எனி மோமெண்ட் சுரூபமாவே இருக்கிற, தேஜோமயமா இருக்கிற, சுக பிரம்மமா இருக்கிற, அந்த பரம்பொருளா இருக்கிற அந்த ரமண மகரிஷியினுடைய வார்த்தை இது. எஸ் கெட் எஸ்டாப்ளிஷ்ட். 2வது 3வது லைன்ல படிக்கிறேன். உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தையன்றி உலகு உண்டோ அறை. என்னுடைய இந்த க்ஷண மனம் தான் இந்த உடலோட சேர்த்து என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய உறவுகள், நான் இப்ப சிந்திக்கிறது, இது அனைத்துமே இதுதான். மனம்தான், மனம்தான். சின்ன குழந்தைய ஏமாத்திட்டு கடைக்கு போவா அம்மா அப்பா 2 பேருமே, யார்கிட்டயாவது விட்டுட்டு போவா. அதுக்கு மனம் இன்னும் செழுமை அடையல. அதாவது அகந்தை தனித்து இன்வெஸ்டிகேட்டிவா வெள்ள போல. அது கூட 6 வயசு பையன் 7 வயசு பையனெல்லாம் ஏமாத்த முடியாது. ஒரு 2 வயசு 3 வயசுக்கே ஏமாத்துறது கஷ்டம். விட்டுட்டு எங்கேயோ கிளம்புறான்றது தெரியும், கேட்டு சத்தம் பதிஞ்சிருக்கும், சைக பாஷையெல்லாம் தெரிஞ்சிடும், குழந்தைங்க என்ன கண்டுபிடிச்சிடும், கிளம்புறா, அப்பா அம்மா விட்டுட்டு போறா. அந்த குழந்தையா இருக்கிற அந்த மனம் எந்த உணர்ச்சி இல்லை. அதாவது அந்த அந்த மனம்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மான்ற அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் தானுன்னு நினைச்சுட்டு இருக்குது. அம்மாவுடைய வடிவம் கிச்சன்லயோ ஹால்லயோ சத்தமோ ஒலியோ வடிவமோ போயிட்டு வந்துட்டு இருக்குன்றதுக்கு நல்லா தெரியும் குழந்தைக்கு. ஒரேடியா 9 மணிக்கோ 10 மணிக்கோ எங்கேயோ கிளம்பி போறான்றது அதுவும் நல்லா தெரியும். தெரிஞ்சு சோகமான சோகம், அழுகையான அழுகை, பிடிவாதமான பிடிவாதம் எல்லாம் ஒரு சேர எப்படி அதுக்கு வருது? ஏன்னா அந்த எண்ணங்களே அந்த குழந்தை. அழுகைன்றது ஒரு எக்ஸ்பிரஷனே தவிர மனம் அம்மாவாகவே பிடிச்சிட்டு இருக்கு. அம்மாவே மனம், அம்மாவனுடைய வடிவம், அம்மாவனுடைய இருப்பு, அம்மா அம்மா அம்மா. அதுதான் அந்த 2 வயசு 3 வயசு குழந்தைக்கு. ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போறான்னா அழுக இல்ல, உணர்வுல அத்தனை அனந்த கோடி வித்தியாசங்களோட சேர்ந்து மனன்ற ஒரு சாயல் கொண்ட ஒரு பேக்கேஜ். அதுக்குத்தான் வாழ்க்கைங்க. அது போறது பேரு தான் நம்மளுடைய பிறப்பு இறப்பு. அதுக்கு மேல இந்த பிறப்பு இறப்புக்கு அர்த்தமே இல்லை. இது ஒரு சயின்ஸாவே இருக்குதுனால இதை விசாரிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இது ஒரு விஞ்ஞானமாவே இருக்கிறதுனால இது தீர விசாரித்தல்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம அடுத்தது பார்ப்போம். பகவான் என்ன சொல்றாரு? உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகுண்டோ அறை. இது எஸ்டாப்ளிஷ் நவ். பாட்டை என்ன? உலகு ஐம்புலன்கள் உருவேர் என்று 2 1 தான்.
அந்த 5 புலன்களும் பொறிக்கு புலனாக அமைகின்றன. அதாவது எல்லாமே எல்லா போர்ஸுமே வந்து இங்க 2 மனத்துல இருக்கு, அவ்வளவுதான் அர்த்தம். உள்ள மனம் இருக்கு, வெளியில மனம் இருக்கு. எல்லாரும் வந்து தன்னோட ஓரியன்டேஷனோட இருக்கிறது, தன்னுடைய நாட்டங்களோட கலந்து இருக்கிறது பேர் அகந்தைன்னு பேர். சித்தம், புத்தி, மனம், அகங்காரம் 4 வார்த்தை யூஸ் பண்ணுவா. சித்தம்னா என்ன? சித்தம்னா பெரிய, அதாவது வந்து மில்லேனியா ஆஃப் கண்டென்ட்ஸ், மில்லேனியா ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அதை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குது சித்தம். சித்து தமசோட சேர்ந்து பதிவுகளா மாறி இருக்கு. அந்த பதிவுகளுக்குள்ள 3 பிராட் கேட்டகரியில பதிவுகள் வழக்கமா இருக்கு. என்ன கேட்டகரி? தேக பதிவுகள், தேக வாசனை. தேகவாசனைனா என்ன? பிறவி, உடல் எடுக்கிறது. உடல்கள் மேலெல்லாம் இச்சை, தன் உடல் மேலேயே இச்சை. அதனாலதான் பாத்தீங்கன்னா மகான்கள்லாம் என்ன பண்ணுவா, உடல் உணர்வை தாண்டிடுவா. சமாதியில, சகஜ சமாதியில இருக்கும் பொழுது எப்படி இருப்பா? உடல் உணர்வு, உடலே யார்தோமா இருக்கும். என்னுடைய சட்டையை கைட்டு எங்க வச்சிருந்தேன்னா, அந்த சட்டையை பார்த்தேன்னா என்னோட நேத்திக்கு போட்டிருந்த சட்டை அப்படின்ற மாதிரி, யாருடைய உடலும் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாவே இருந்துட்டு இருப்பா. அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லேபிளோ ஒரு கமெண்டோ உள்ள கிரியேட் ஆகுது இல்லை, மனத்தை யூஸ் பண்ணி. அவளோட பாவம் சொல்றேன். அந்த மாதிரி இந்த சித்தம்ன்றது என்ன? சித்தானது தமசோட சேர்ந்து சர்வ பிரபஞ்சமாகவும், சர்வ பிரபஞ்சம்ன்றதே இந்த ஈகோவை இன்க்ளூடட், இந்த சொசைட்டியே இன்க்ளூடட். சொசைட்டி ஈகோன்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு கம்யூனிட்டி ஈகோன்னு இருக்கு, ஒவ்வொரு நேஷன் ஈகோன்னு இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அதனுடைய சைஸ் வந்து அப்படி விரிஞ்சு சுருங்கும். ஏதோ வண்டியில போறேன், லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் இல்ல, ஏதோ இல்ல, பிடிச்சிட்டான்னா எனக்கு பவரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனே பயப்படுறீங்களா இல்லையா? பயப்படுறது யாரு? ஈகோ, அகந்தை. ஆனா எனக்கு சேர்ந்தவாழ் என்னோட உறவுக்காரர்களே போலீஸ்லயோ டிபார்ட்மெண்ட்லயோ எங்கெங்கயோ பவர்ல இருக்கான்னா உடனே என்ன ஆகும்? அந்த ஈகோக்கு அந்த அஃபெக்ஷன் மூலமா, அந்த அசோசியேஷன் மூலமா, அந்த உறவு மூலமா திரும்ப அதிகமாயிடும். சார் நான் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஈகோ உள்ள சாஃப்ட்வேர் வந்து விரிஞ்சு தைரியமா இருக்கு. அதாவது இது வந்து பயத்துக்குள்ளேயே தைரியம், பயத்துக்குள்ளேயே அவங்களை வச்சு தப்பிச்சுக்கலாம், மாட்டின்டா இவங்களை வச்சு தப்பிச்சுக்கலாம், இத சொல்லி தப்பிச்சுக்கலாம், இத சொல்லி அந்த பயத்திலிருந்து டெம்பரரியா வாங்கிக்கலாம். டோட்டலா பயத்தை வந்து இது விடுவிக்காது. இந்த மாதிரி நேஷன் ஈகோ, கம்யூனிட்டி ஈகோ, எல்லாமே ஈகோ. அதனால்தான் தேக வாசனை. உடல்கள் தோறும் வாசம் பண்ணி 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 தேக வாசனை, லோக வாசனை. இந்த லோகத்தை சத்தியம், நான் வசிக்கிற அந்த ஊர் சத்தியம், அந்த ப்ராப்பர்ட்டினுடைய மதிப்பு ரொம்ப சத்தியம், வெகு சத்தியம். தினம் தினம் தூக்கத்துல எங்க போறோம்ன்றது தெரியல. பல கோடிகளுக்கு அதிபதி கோடீஸ்வரன் எங்க போனார்னு தெரியல. ஆனா எழுந்துக்கும் போது அந்த வீச்சோடைய எழுந்துக்கிறது, அந்த அகம்பாவத்தோடைய எழுந்துக்கிறது. இது லோக வாசனை. இது லோக வாசனைனா இது மாத்திரம் இல்ல, எல்லாமுமே. லோகத்துல இருக்கிற அனைத்து தன்மைகள்லையும் தன்னுடைய சுட்டறிவு எந்த அளவுக்கு மேய்ந்ததோ, அது மூலமாக உரம் கொண்டதோ, அது மூலமாக அபிமானம் வைத்துள்ளதோ, அத்தனையும் சேர்ந்தது லோக வாசனை. அப்புறம் சாஸ்திர வாசனை. சாஸ்திரம்னா என்ன? சுட்டறிவு ஞானம், அனைத்த பத்தியும். அந்த வாசனையும் ஒரு பந்தம். இது எல்லாம் சேர்ந்த மொத்த கலவையா இருக்கிறது இந்த சித்தம். இது கர்ப்பகோடி வருஷமா உடல்கள் தோறுமும் தேசங்கள் தோறுமும் சுட்டறிவு மூலமாகவும் வந்துட்டே இருக்கு.
இதுதான் வந்து சித்தம். இதுல இந்த உடம்புக்கு, இந்த உடம்பால எந்த அளவுக்கு தாங்க முடியும்ன்றதுக்கு ஒரு ஷேர் ஆஃப் கர்மா. ஆயுள் வந்து 100 வயசு போட்டிருக்கோம், 80 வயசு போட்டிருக்கோம், 60 வயசு போட்டிருக்கோம். அதுக்கேத்தா போல அன்னன்னைக்கு நுட்பமான ஒவ்வொரு கர்மாவுமே இந்த சித்தத்திலிருந்து அளந்து அந்த மனமா வருது. அதுதான் மனம். அடுத்தது வந்து மனம், சித்தம், மனம். அந்த மனத்துக்கு, அந்த கர்மாவுக்கு பொறுப்பாளியா மாறுறது புத்தி. எனக்கு இது வேணும். அதுல ஆன்மீக தேடல் கூட அடக்கம், ஞானம் பெறுதல் கூட அடக்கம். ஞானம் கூட அமைக்கப்பட்டிருந்ததுன்னா கர்மா இல்ல, பிராரப்த கர்மா இல்ல, ஞானம் கூட அடைவோம். யாரோ ஒரு ரிஷி ஏதோ ஒரு நோக்கம், ஏதோ ஒரு லட்சியம், அதுக்கோசரம் தவம் பண்ணார். எவ்வளவோ 100 வருடங்கள், பல 100 வருடங்கள் பண்ணார். ஏன்னா தவம்னா வந்து உடம்ப தாண்டின விஷயம். அதனால அந்த உடம்பு சும்மா அப்படியே இருக்குங்க. அப்படியே பண்ண பிரம்மா வந்துட்டார். பிரம்மாவை நோக்கி கடுந்தவம். பிரம்மா வந்துட்டார். பிரம்மா கிட்ட இவர் உனக்கு என்ன வேணும் கேளு. இவர் கேட்கிறார், அதை கொடுத்துடுறாரு. அவர் வரம் கொடுத்துடுறாரு. அப்புறம் இந்த சந்தேகத்தை கேட்கிறார், ஏன் சுவாமி இந்த கர்மா கர்மா அப்படின்றாலே, இந்த கர்மால வந்து இப்ப நீங்க வந்து எனக்கு முன்னாடி தோன்றி, நான் அதுக்கு முன்னாடி பல 100 வருடங்கள் தவம் இருந்து ஏதோ ஒரு நாட்டத்தை வச்சுட்டு உங்ககிட்ட கேட்கிறேன்னு, அதை நீங்க வரமா கொடுக்கறீங்க, இதெல்லாம் கூட இதுக்குள்ள அடங்கி இருக்கா அப்படின்னு கேட்கிறார். பிரம்மா சொல்றார், ஆஹா பேஷா அடங்கி இருக்கு. இங்க எல்லாருக்குமே தோன்றியவைகள் அனைத்தும் நான் முன்னாடி தோன்றிருக்கேன்னா, நானும் வந்து என்னுடைய பிராரத்த கர்மால இருக்கு, உனக்கு இந்த வரத்தை நான் அருளணும் அப்படின்னுட்டு. உன்னுடைய பிராரத்த கர்மால இருக்கு, நீ பல 100 வருடங்கள் இந்த மாதிரி உட்கார்ந்து தவம் பண்ணி இந்த லட்சியத்தை அடையணும், வரமா எங்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஞானம் கூட அப்படித்தான். ஆனா ஞானம் வந்து என்ன பண்றது, மொத்த மாய ஆட்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறது. எல்லாமுமே விளையாட்டு தான். அறியாமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எல்லாமுமே விளையாட்டு. அறியாமையை தாண்டின பிறகு அது ஞானமே அனைத்தும். தாண்டினவன் ஒத்தனும் இல்லைன்றதுதான் ஞானத்தினுடைய அடிப்படையே. இந்த மாதிரி நுணுக்கமா அன்றாட வாழ்க்கையில புத்தி ரூபமாக ஒவ்வொரு செகண்ட்லயும் எல்லாத்துலயும் நம்மளுக்கு வந்து கேள்வி, சந்தேகம், கமெண்ட், சுய விளக்கம், சுய பச்சாதாபம், பல உணர்ச்சிகளுக்கும் புத்தி மூலமா தான் ஆட்படுறோம். ஏதாவது ஜெயிச்சுட்டோம்னா, நீ சூப்பரா பண்றடா, நீ ரொம்ப அற்புதமா ஹேண்டில் பண்ற விஷயங்கள அப்படின்னு தனக்குத்தானே உள்ள பேச்சு. எதுலயாவது முடங்கி போய் நின்றோம்னா உடனே கிரிட்டிக்கல் கமெண்ட். பேசுறவனதான் தாழ முடியாது உள்ள. வெறும யோசனைகளிலே கூட மறந்து போய் வாழலாம். ஆனா அதுல ஒருத்தன் பேச எழுதினா அங்கதான் பிரச்சனை வரும். முன்னாடி போறதா பின்னாடி போறதா, திரும்பலாமா கூடாதா, பார்க்கலாமா பார்க்க கூடாதா, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கிடைக்குமா கிடைக்காதா. இது வந்து புத்தி. பிராரப்த கர்மங்களுக்கு புத்தி கர்ம அனுசஞ்சாரிணி. கர்மத்துக்கு பின்னாடி புத்தி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் அதுக்கு ஈடுபடுமா ஏவலான் போல. அதனால கர்மா தான் பிறவிக்கு காரணம். கர்மாவே வந்து சித்தத்துல குவியெல்லாம் கிடக்கு, புகையேறி கிடக்கு. புகையும் தூசும் தும்பும் ஏறி கிடக்கிற மாதிரி சித்தம் போக ஏறி கிடக்காது. அத்தனையும் வந்து தெள்ள தெளிவர குகை போல ஆயிருக்கு. ஒரு இருட்டு குகை போல இருக்கு. அதை பார்க்க வேண்டியதா இருக்கு நம்ம. இது வந்து சித்தம், புத்தி. புத்தி வந்து மூமெண்ட் மூமெண்ட். இங்க பாடங்களுக்கோசரம் இறங்கி இருக்கோன்றதே நம்மளுக்கு தெரியாது. அனைத்தும் பாடங்கள். அத்தனை குழப்பங்கள், அத்தனை சுய விளக்கங்கள், ஒவ்வொரு செகண்டும் எல்லாமே பாடங்கள் நம்மளுக்கு தெரியல.
இது புத்தி பண்றது. மனம் வந்து புத்திக்கு ஏவலாள் போல உள்ளேயும் வெளியிலையும் அலையுது. மனம் வெளியிலையும் போகும், வெளியில இருக்கிறவனையும் எடை போடும், திருப்பி உள்ள வந்து அவன் மூலமா உனக்கு என்னடா கிடைக்கும் எனக்கு என்னடா கிடைக்கும் அப்படின்னு தனக்கும் திட்டம் போடும். மனம் உள்ளிலும் வெளியிலும் அலையும், உள்ளுக போய் ஒடுங்கிடும். அந்த ஸ்பேன் ஆஃப் லைஃப்க்கு உண்டான கர்மாங்களை எடுத்துட்டு அந்த உடலை அப்படியே போட்ட இடத்துல தூங்க பண்ணிட்டு கிடக்கும். அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் சுத்தமா அந்த உடலையே விட்டுட்டு வெளிநூறு உடலுக்கு போயிடும், தாழிடும். இது மனம். சித்தம் சொன்னேன், அகங்காரம். அகங்காரம் இது அத்தனையுமே இந்த அத்தனை மாய ஆட்டத்தையும் மாய ஆட்டத்துல சிக்கி எப்படின்னா இந்த திருவிழாலாம் சீரியல் லைட் வைப்பா இல்லையா, ஓம் என்ற எழுத்து வைப்பா, இல்லாட்டி ஏதாவது ஒரு மயில் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிருப்பா, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு எழுத்து வச்சிருப்பா. அந்த எழுத்துல விறுவிறுன்னு ஓடும், நல்வரவுன்னு இருக்கும், வெல்கம்னு இருக்கும். அந்த வெல்கம்ல விறுவிறுன்னு ஓடும். ஒண்ணு முதல்ல டாப்ல டபிள்யூல முதல்ல இருக்கிற எழுத்து லைட்டு எரிஞ்சு அணையும், அதுக்கு அடுத்தது அதுக்கப்புறம் எரியும், அதுக்கப்புறம் அது அணைஞ்சிடும், அதுக்கப்புறம் லைனா எரிஞ்சு அணைய நல்வரவுன்ற ஒரு வார்த்தை உற்பத்தி ஆன மாதிரி இந்த சித்தம் வாசனைகளோட கூடி பிரவருத்திச்சு. வாசனைகள்லாம் என்ன வாசனை? தேக வாசனை. அதாவது உடலோட, உடல் நான்ன்ற இருக பிடிப்போட ஓடும் பொழுது இந்த சீரியல் பல்பு போல புத்தி தொடர்ந்து எல்லாம் போற தாட்டுல எல்லாம் விட்டா எங்க திங்கிங் இல்லைன்னா நம்ம எங்க செத்து போயிட்டோமோ அப்படின்ற லெவலுக்கு பயந்து தொடர்ந்து சீரியல் பல்பு போல எரிஞ்சு எரிஞ்சு அடையும் பொழுது ஆள் வந்துடுறோம். வெல்கம் போர்டு நல்லா தெரியுது, நல்வரவு நல்லா தெரியுது. தாட் ஃப்ளோல ஓடின்னு இருக்கிற ஃப்ளோவை கருத்து கூறுபவன் அதுல இருந்து தனித்து பிரிச்சு அதுல நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிறவன், வேணும் வேணான்னு பிரிக்கிறவன், எல்லாமே பிரிஞ்சு 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 நடுவுல, அதுக்கு நடுவுலயே அவன் தான் இங்க ரொம்ப நம்பர் 1 கிரிமினல். அகங்காரம் தான். இப்படித்தான் இந்த பங்கனலா இது அத்தனையுமே இங்க இல்லாத காலமே கிடையாது. அதனாலதான் இங்க பிறவிகள் வந்துட்டே இருக்கு. இது ஆன்ம, இது வந்து மெய்ப்பொருள் ஞானம், உண்மை பொருள் ஞானம், உண்மையான பொருள். நான் பிரம்மமாய் இருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், பிரஜானம் பிரம்மம், தத்துவமசி. 4 வேத வாக்கியங்கள் சொல்றா. எல்லாமே என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லா வேற வேற ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து அதை விளக்கமா சொல்லிட்டு இருக்கா. சிருங்கேரி என்னுடைய ஒரு மடாதிபதி வித்யாரண்ய முனின்னு இருந்தார். அவர் ரொம்ப அற்புதமா 4 வேத வாக்கியங்களுக்கும் வேத மகா வாக்கியங்களுக்கும் அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்காரு. பிராக்டிக்கல், எல்லாமே பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் பிராக்டிக்கல்னா என்ன? தெளிவு வருது, கேட்கும் போதே தெளிவு வருது, மனம் தணிகிறது, அமைதி வருகிறது, விசிராந்தி ஆகிறது, ஒடுங்குகிறது. அதுக்கு இருப்பு இல்லைன்னு தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. சத்து வர வர பொய் கலைஞ்சு போயிடும், மேகம் போல கலைஞ்சு போயிடும். பகவானுடைய அனுபந்தங்கள்ல நிறைய பாட்டு இருக்கு. சத்திணக்கத்தினால் சார்பு அகலும், சித்தத்தின் சார்பு அகலும் அப்படின்ற. சித்தத்திலேருந்து சார்றவன். இப்போ நம்ம எல்லாரும் உள்ள பேசுறவன் தான் பிரச்சனை. நீங்க மறந்து செயல்களில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கூட, உங்களை மறந்து இருந்தீங்கனாலும் நிம்மதியா இருப்பீங்க. குழந்தை விளையாட்ட தன்னை மறந்துன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, ஓயாம அழுதுன்றதுனா எல்லாருக்கும் பிரச்சனை. வியாதிக்காரன் தூக்கத்துல மறந்து இருந்தான்னா ரோகம் கூட தெரியாது.
பகவான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது என்னன்னா, get established to the fact that everything is mind and you are not that. You are not this passing flow. You are the substratum. You are the river bed. You are the matrix on which everything moves. இததான் இந்த பாட்டில் பகவான் சொல்றார். செயல்முறை 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 அப்படின்னா, இப்போ நீங்க வந்து இந்த சத்சங்கத்தை கேட்டீங்க, நீங்க உங்களை பார்க்க முடியும் இல்லையா? உங்களை எல்லாம் என்ன பொய்கள் உருவாயிட்டே இருக்க போறது. விழிப்பு நிலை பூரா பாடங்கள் தான், களம் தான். இது புஸ்தகம் அடிச்சு கொடுக்க முடியாது. விழிப்பு நிலையில தொடர்ந்து 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 ஏதோ வந்துட்டே இருக்க போறது, வந்துட்டே இருக்க போறது. நீங்க அந்த ஃப்ளோ கிடையாது. அதை பத்தி கருத்து கூறுதலும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, எவாலுவேஷன் கிடையாது, நிராகரித்தல் கிடையாது, ஏற்றுக்கொள்ளுதல் கிடையாது, அடிப்படைகள் கிடையாது, ஃபாலோ பண்றது கிடையாது. இப்படின்னு அனைத்து வினைகள் எதையுமே வச்சு உள்ள பேசாதவனா நீங்க இருக்க முடியுமா? பேசாதவனா நீங்க இருக்கும் பொழுதே இல்லாம படும். இது எண்ண கூட்டமே இருக்காது. இதை நுட்பமா வாங்கிக்கோங்க. இதுதான் சாதனம். சீயிங் இஸ் எண்டிங். ஜெய கிருஷ்ணமூர்த்தி சொல்றார், சீயிங் இஸ் எண்டிங். புத்திசத்துல விபஸ்யானான்னு ஒரு கேம்பெயின் நடத்திட்டு இருக்கா. விபஸ்யானான்னு பஷ்யத்தின்னா பார்த்தல், விபஷ்யத்தின்னா ஸ்பெஷல் சீயிங், வெரி இன்சைட்ஃபுல் சீயிங். அதாவது யூ ஆர் நாட் டேக்கிங் யுவர் செல்ஃப் ஃபார் கிராண்டட். என்ன நடக்கிறதோ, ஒரு பேச்சு வந்ததுன்னா கூட பேசுபவன பாக்குறீங்க. இப்படியே விழிப்பு நிலை பூரா பண்ண முடியுமா? பண்ணலாம். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா பிளேஃபுல்லா பண்ணணும். எந்த பட்சமும் சேரவே கூடாது. ஏன்னா நாம் அனைவரும் ஞான பொருளே. அதுக்கு தெரியும் வழிமுறை. கொஞ்சம் தான் அப்படியே வந்து அந்த ஒரு 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 கேண்டிலை வச்சுட்டு ஆயிரக்கணக்கான கேண்டலை ஏத்திடலாம் இல்லையா? அத போல எனக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஸ்பார்க்கை வந்து நான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்களும் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. வெட்ட சொல்லவும் ஆன்ம விட்டு பகவானே சொல்லியிருக்கார். இன்னும் டீட்டெயிலா பார்க்கல் வந்து நான் சொல்லும்பொழுது 24 மணி நேரம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு, நட்டனோட ராத்திரி ஆழ்ந்த உறக்கத்துல இருந்து எழுந்து பாத்ரூம் போற ஃபீலிங் இருக்கணும் கூட அப்படியே அந்த தன்னுணர்வு மெய் உணர்வோட போகணும்னு, உணர்விலேயே இருக்கணும்னு. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு ஒரு சித்தர் பாடியிருக்காரு. அகங்காரம் அச்சம் தன்னை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி, அறிவோடு குளிச்சுருக்கணும், மனதுக்கு தூங்கிடணும். இதுதான் திருப்பார்கடல்ல மகாவிஷ்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் அந்த போசே இதுதான். அறிதுயில், துயில் வந்து மனத்துக்கு சுட்டறிவே இல்லைங்க. அறிஞ்சிட்டு இருக்கிறது அறிவே, உணர்வு அறிவே. அதனால அதுதான் இருக்கு. அப்படின்னா என்ன? அவர் பேரறிவாகவே இருக்கார், பிரம்மமாகவே இருக்கார், சுரூபமாகவே இருக்கார். அதுதான் அர்த்தம். இப்போ டீட்டெயில அடுத்த பாட்டிலையும் பார்ப்போம். மற்ற ஸ்கிரிப்சர்ஸையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களுடைய ஃபீட்பேக் அனுப்புங்க. இந்த செய்யுள் வந்து இதுக்கு கீழே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன இதற்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ எழுத்து ரூபமா அதையும் கொடுக்குறேன். தொடர்ந்து சத்சங்கங்களுக்கு வந்து உங்க ஃபீட்பேக்கை feedback@maitreya.com மூலமா எனக்கு தெரிவிங்க. ரொம்ப நன்றி.